தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஜூலை 1997 ஒப்பந்தப்புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். தமிழ்நாடு வீட்டு வசதி. மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுகின்றன. ஒப்பந்த புள்ளி குறித்த நமுனாக்களை பெற்று கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வைப்பு தொகையுடன் அண்ணா சாலையில் உள்ள இம்மாதம் மணிக்குள் வந்து சேர வேண்டும். வந்திருக்கும் ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் பிரிக்கப்படும் காலத்திற்குள் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க வணிக முறை கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு பகுதி மற்றொரு பகுதி இனிவரும் காலங்களில் செய்யப்படும் வணிக முறை கடிதம் தயாரிக்க பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். நகர் பகுதியில் மழை காலங்களில் சீர் செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கோரி நாளேடு ஒன்றின் ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் தயாரிக்க பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. முன் அனுபவம் இருத்தல் அவசியம். முதுகலை பட்ட படிப்பில் முன்னுரிமை வழங்கப்படும். இறுதிக்குள் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டும். பத்திரிகை விளம்பரம் தயார் செய்க. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். மேல்நிலை பள்ளி ஒன்றின் ஆண்டு விழாவில் கல்வி அமைச்சர் ஆற்றிய உரையாவது: ஆண்டு காலம் என்னும்போது அடுத்த ஆண்டு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பள்ளியின் வளர்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் 100% நல்ல முறையில் சேர வேண்டும். அரசும் கூறிக்கொள்கிறேன். மேல்நிலை பள்ளி அரசை அரசு முழு அளவில் இதன் மூலம் இந்திய அளவில் கலந்து கொள்ளும். அரசின் உரிய வகையில் உறுதியளிக்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் பெற வேண்டும் என்ற தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த பகுதியை தங்கள் பகுதியின் நான் விரும்புகிறேன். இப்பகுதியின் என்பதை தெரிவித்து இந்த வாய்ப்பினை நன்றியை தெரிவித்து என் உரையினை நிறைவு செய்கிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு அதன் கட்டுமான பணிகளுக்காக 100 லாரி செங்கற்கள் வழங்கிட மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுகின்றன. ஒப்பந்த புள்ளி குறித்த நமுனாக்களை ரூபாய் 100 செலுத்தி பெற்று கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் ரூபாய் 10,000க்கான வைப்பு தொகையுடன் சென்னை நந்தனம் அண்ணா சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு இம்மாதம் 21ஆம் தேதி மாலை 4 மணிக்குள் வந்து சேர வேண்டும். அன்றே வந்திருக்கும் ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் அவை பிரிக்கப்படும்.
ஆணை தரப்பட்ட 1 மாத காலத்திற்குள் செங்கற்கள் வழங்கப்பட வேண்டும். ஒப்பந்தப் புள்ளி அறிவிப்பு தயாரிக்க. 2. குளித்தலை ரங்கநாதன் சாலையில் உள்ள முத்துவேலன் கம்பெனியால் அனுப்பி வைக்கப்பட்ட சரக்குகளில் ஒரு பகுதி சேதமடைந்தும் மற்றொரு பகுதி எடை குறைவானதாகவும் இருந்த காரணத்தினால் தங்கள் வியாபாரம் பாதிக்கப்பட்டு அதனால் ஏற்பட்ட இழப்பை அந்த நிறுவனமே ஏற்க வேண்டும் என்று கேட்கும். இனிவரும் காலங்களில் இது போன்று நிகழ்ந்தால் தங்களுக்கிடையிலான ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று கூறியும் காஞ்சிபுரம் காமராசர் சாலையில் உள்ள மாணிக்கம் நிறுவன மேலாளர் எழுதும் வணிகமுறை கடிதம் தயாரிக்க. 3. சங்கர் நகர் பகுதியில் மழை காலங்களில் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடி வீடுகளை விட்டு வெளியில் இறங்க முடியாமல் ஆகிவிடுகிறது. பிரதான சாலைகளின் ஆக்கிரமிப்பாளர்களின் செயல்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. சுற்றியுள்ள தோல் தொழிற்சாலைகள் கழிவு நீரை சாலையிலேயே ஓட விடுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. இவைகளை சீர் செய்திட உரிய அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கத்தின் செயலாளர் நாளேடு ஒன்றின் ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் தயாரிக்க. 4. சிதம்பரம் அண்ணாமலை ஆடவர் கலை கல்லூரிக்கு தகுதி உடையவர்களிடம் இருந்து ஆங்கில இலக்கிய விரிவுரையாளர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 5 ஆண்டுகள் முன் அனுபவம் உள்ளவராக இருத்தல் அவசியம். பல்கலைக்கழக மானிய குழு ஊதியம் வழங்கப்படும். குறிப்பிட்ட பாடத்தில் முதுகலை பட்ட படிப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இம்மாத இறுதிக்குள் விண்ணப்பங்கள் கல்லூரியின் நிர்வாக இயக்குனருக்கு வந்து சேர வேண்டும். பத்திரிகை விளம்பரம் தயார் செய்க. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்குப் பின் 1/3 பாகம் படிக்கப்படும். Fifteen seconds. 10 seconds. 5 seconds.
கெட் ரெடி. ஸ்டார்ட். மேல்நிலை பள்ளியொன்றின் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு கல்வி அமைச்சர் ஆற்றிய உரையாவது: மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, ஏனைய ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவரையும் இந்த விழாவில் சந்திப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். இந்த பள்ளி துவங்கப்பட்டு 25 ஆண்டு காலம் ஆகின்றது என்பதை எண்ணும்போது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. அடுத்த ஆண்டு தனது வெள்ளி விழாவை கொண்டாட இருப்பது பற்றி தலைமை ஆசிரியர் தன்னுடைய உரையில் தெரிவித்தார். முன்கூட்டியே எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பள்ளியின் வளர்ச்சியை ஆரம்ப காலம் முதலே நான் கண்டு வருகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் மாணவர் தேர்ச்சி விகிதம் உயர்ந்து கொண்டே வந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக 100% தேர்ச்சியை எட்டியுள்ளது பாராட்டுக்குரியதாகும். மாணவர்களுக்கு நல்ல முறையில் கல்வி கற்றுத்தரும் ஆசிரியர்களுக்குத்தான் அந்த பெருமை போய் சேர வேண்டும். அரசும் அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறது என்பதை கூறிக்கொள்கிறேன். மேல்நிலை பள்ளி மாணவர்கள் வரை அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளதற்காக இங்கே பலரும் அரசை பாராட்டி பேசினார்கள். அரசு மாணவர்களின் நலனில் முழு அளவில் அக்கறை கொண்டுள்ளது என்பதை இதன் மூலம் உணரலாம். அவர்களுக்கு நன்கு படிப்பதற்கேற்ற சூழ்நிலைகளை பல்வேறு சலுகைகளின் மூலம் உருவாக்கி தருவதற்கு நாங்கள் தயங்கியதே இல்லை. இப்பள்ளி மாணவர்கள் அகில இந்திய அளவில் நடைபெறும் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் அளவுக்கு திறமை படைத்தவர்களாக விளங்குவது கண்டு பூரிப்படைகிறேன். இங்கு பேசியவர்களின் பல ஒலிம்பிக் போன்ற விளையாட்டு போட்டிகளிலும் இந்த மாணவர்கள் பங்கு பெறுகின்ற வகையில் உதவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். தேவையை நிறைவேற்றி வைப்பது அரசின் கடமை. அதனை உரிய வகையில் செய்வோம் என்று உறுதி அளிக்க விரும்புகிறேன். பரிசுகளை கற்ற மாணவ மாணவியருக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். அதே நேரத்தில் மற்றவர்களும் வரும் கல்வி ஆண்டுகளில் அத்தகைய வாய்ப்பினை பெற வேண்டும் என்ற எனது பேரவாவினை தெரிவிக்க விரும்புகிறேன். பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் இந்த பகுதியை சேர்ந்த பெரியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் காற்றுள்ளபோதே தூற்றிக்கொள் என்ற வாசகத்திற்கேற்ப தங்கள் பகுதியின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து தர வேண்டுமென என்னிடம் கோரிக்கை விடுத்தனர். அவர்களுக்கு ஒரு உறுதிமொழியை தர நான் விரும்புகிறேன். உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் முடிவுற்று இப்பகுதியின் பிரதிநிதிகள் அந்த நிர்வாகத்தில் ஈடுபட இருக்கின்ற இந்த வேளையில் அவர்களின் மூலமாக உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றி வைக்கப்படும். அரசு தன்னால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்யும் என்பதை தெரிவித்து எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய பள்ளி நிர்வாகத்திற்கும் ஏனையோருக்கும் நன்றியை தெரிவித்து என் உரையினை நிறைவு செய்கின்றேன். ஸ்டாப்.